பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவின் 47வது அதிபர் தேர்தலில் யார் ஜெயிக்கப் போகிறார் என்ற கேள்விக்கு பதில் தெரிவிக்கும் விதமாக உலகமே உற்று நோக்கக்கூடிய இந்த சூழலில் அமெரிக்காவில் நடைபெற்று வரக்கூடிய தேர்தல் தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக அமெரிக்கா வாழ் இந்தியர் பிரேம் ஜெகதீசன் நம்முடன் இணைய உள்ளார். சார் வணக்கம். வணக்கம் லட்சுமிகாந்த் பாரதி. ஸோ அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. 47வது அதிபர் யார் என்ற ஒரு கேள்வியை நோக்கி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட தேர்தல் நடைமுறை என்ன? அது கொஞ்சம் நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அமெரிக்காவில் என்ன மாதிரியான தேர்தல் நடக்கும்? ஷூர். இந்த எலெக்ஷன் இப்ப நம்ம பேசுறது வந்து US presidential election where we are this selecting the 47th president of the United States. அதான் இங்க எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா வந்து there are close to 535 electoral college votes, 535 to 538. So the way you look at it, இதுல வந்து மெஜாரிட்டி வந்து 270 electoral college votes வேணும் ஒரு பிரசிடென்ட்டா ஒருத்தர் செலக்ட் ஆகிறதுக்கு. எவ்ரி ஸ்டேட் 50 ஸ்டேட் இருக்கு, 50 மாநிலங்கள் இருக்கு, மாகாணங்கள். இந்த 50 மாகாணங்களுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எலக்டோரல் ஓட்ஸ் இருக்கு. நீங்க அந்த ஸ்டேட்டை வின் பண்ணீங்கன்னா அந்த என்டையர் எலக்டோரல் ஓட்ஸ் ஆர் பிளட்ஜ் டு யூ, ரைட்? அப்படிதான் அந்த 270 இஸ் த மெஜாரிட்டி டு பிகம் அ பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ் 50 ஸ்டேட்ஸ்ல வந்து 50 ஸ்டேட்ல 43 ஸ்டேட் இஸ் கிளியர்லி எய்தர் டெமோக்ராட்ஸ் ஆர் ரிபப்ளிகன்ஸ். ஏன்னா ட்ரெடிஷ்னலா அவங்க அப்படிதான் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் அவுட்கம் டிசைட் பண்ணது 7 ஸ்டேட்ஸ்: பென்சில்வேனியா, நார்த் கேரளைனா, ஜார்ஜியா, மிஷிகன், விஸ்கான்சன், நெவாடா, அரிசோனா. இந்த 7 ஸ்டேட்டோட அவுட்கம் தான் இந்த எலெக்ஷனை டிசைட் பண்ண போகுது. இந்த 7 ஸ்டேட்லயுமே மோஸ்ட்லி த வின்னர் ஆஃப் பென்சில்வேனியா, whoever becomes the president of America, United States of America, will also have to win Pennsylvania. அதுன்றது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த தேர்தலில் மிக முக்கியமான மையப்புள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் 2 பேர். ஒன்று வந்து கமலா ஹாரிஸ், இன்னொன்று வந்து ட்ரம்ப். குறிப்பாக கமலா ஹாரிஸோட அந்த எதிர்பார்ப்பு, அவர் அதிபராகிறதுக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது இந்தியர்களுக்கோ இல்லை இந்திய நாடுகள் அங்கே இந்தியர்களுக்கோ ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கமலா ஹாரிஸா ட்ரம்ப்பா? நான் கமலா ஹாரிஸ் பார்க்கறத விட ஒரு பெண்மணி, ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் US history of US there is a women a presidential candidate on the ballot, who have a chance of becoming president of the United States. இது வந்து we all talk about gender equality, diversity and all that. America has been a free country for more than 240 years. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல கூட we have had a women leader as prime minister or president. Mrs. Indira Gandhi, Mrs. Benazir Bhutto, Mrs. Chandrika and Mrs. Sheikh Hasina and all of them. US la Mrs. Thatcher in UK too, yeah, United Kingdom. So US la adu illa. So more than Indian origin American endradha vida I feel happy that there is a women candidate on the ballot. That's what I'm proud about. She has an Indian name, but how much is she really an Indian radhu avanga da sollanum, right? So for us it doesn't make a difference. A president of United States is a president of United States, whether you're a Black American, Asian American, Latino American, or a Caucasian American, whatever it is. You're a president of United States. இந்த தேர்தலில் குறிப்பாக முக்கியமாக பேசப்பட்ட விஷயங்கள் என்ன? அதாவது எல்லா தேர்தலையும் சில முக்கியமான விஷயங்கள் விவாத பொருளாகவும், ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இரு கட்சிகளும் சொல்வதுண்டு. குறிப்பிட்டு இந்த தேர்தலில், இந்த 47வது அதிபர் தேர்தலில் முன்வைக்கப்பட்ட முக்கிய கருத்துக்கள் என்ன சார்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து எக்கானமி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்டுங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் US டெட் வந்து யூஎஸோட கடன், the so-called superpower, right? So நம்மளோட கடனே ஒரு 35 ட்ரில்லியன் US இருக்கு. And this has been increasing every year and it will continue to increase. So இதை ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு வழியும் இல்லை. எந்த பிரசிடென்ட் வந்தாலும் they believe in a modern monetary theory. They don't say it, but that's what it is. You continue to be a superpower, you print more money, add more money to the monetary base, right? And remain as a superpower, right? And rest of the world will work for you. அதுதான் இவங்க பண்ற ஒரு தியரி. எக்கானமி இஸ் a big issue. Immigration, border security, healthcare. So there are several issues. Thank you.
இத தாண்டி என்ன மாதிரியான வேற தாக்கங்கள இந்த தேர்தல் ஏற்படுத்தியிருக்கு சார்? நிச்சயமா வேற ஏதாவது நெறைய விவாதங்கள ஏற்படுத்தியிருக்கும். உதாரணமா வந்து ஒரு பெண் அதிபரா வந்தா நல்லா இருக்கும்ன்ற கருத்து இருக்கு. ஒரு பெண் வேட்பாளர் வந்திருக்காங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி பேசிட்டீங்க. பட் இன்னும் கொஞ்சம் So, of course, it's welcoming thing. So, first time ever women, women candidate as a president. பட் ஆனா நீங்க இத இன்னும் நம்ம உத்து பார்க்கணும். பிரசிடென்ட் ஜோசப் ராபினட் பைடன் அவருக்கு உடல்நிலை கோஆபரேட் பண்ணாததுனால கமலா ஹாரிஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து அறிவிக்கப்பட்டார்களா, இல்லைன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ as much as we celebrate a women has been recognized, அது உண்மையா அது என்ன நிறைய உள்ள ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஜோசப் பைடன் தான் நம்ம டெமோக்ராட்டிக் கேண்டிடேட்னு ப்ரொஜெக்ட் பண்ணி நிறைய கேம்பெயின் மணி எல்லாம் ரைஸ் பண்ணிட்டாங்க. At that point in time, it is not practical to withdraw him and announce a differential presidential candidate other than Kamala. So இவங்க கமலா வந்து ஒரு ஃபோர்ஸ், வேற வழி இல்லாம கமலா ஹாரிஸை வந்து வைஸ் பிரசிடென்ட் ஹாரிஸை வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்களா, இல்லைனாவும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களான்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின் தான். பட் none the less we are happy that first time we have a presidential candidate on the ballot, so we're very happy. அது ஒண்ணு. ஒரு அமெரிக்க வாழ் இந்தியரா 2 பேர்ல யார் வந்தா என்ன மாரியான தாக்கம் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியாவும் சரி, அல்லது ஒரு தனிநபர்களா வந்தாலும், அவங்களோட ஆளுமை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் யார் வந்தா அ அடுத்த சில ஆண்டுகளுக்கு நெறைய விஷயங்கள் மாறும். அப்படி ஏதாவது பிரெடிக்ஷன்ஸ் இருக்கா சார்? இது தனிப்பட்ட கருத்து. என்னோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் மை வியூ பிகாஸ் he will support business to be better. Corporate taxes கட் பண்ணுவாரு. So businesses will flourish. The investments will flourish. Stock markets was expected to do well. Right? Economy கொஞ்சம் நல்லா இருக்கும். Right? அதெல்லாம் இருக்கு. So that's my view. And he's a guy whom I think may be better in office. அதோட இவங்க 4 வருஷம் இருந்துட்டாங்க இல்லையா, a change in guard will also be better. So, and US வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஒருத்தர் அதிபர் தேர்தல் நிக்கிறாருன்றப்போ அங்க இருக்கிற இந்தியர்களோட ஓட்டு என்பது அவர்களுக்கு தான் போகும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க தனிப்பட்ட முறையிலேயே வந்து ட்ரம்ப் வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இது எப்படி சார் பார்க்கறது? இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அந்த ஓட் பேங்க் அப்படின்றது அவங்களுக்கு அப்ப அங்கேயுமே அந்த ஒரு டைவர்ஷன் இருக்கா? என்னோட தனிப்பட்ட கருத்துங்க, அவங்க பேர் கமலான்றதுனாலே அவங்க இந்தியர்கள் ஆயிடும். இந்திய ஆரிஜின் இல்லன்னு இல்ல. பட் அவங்களே அவங்க இந்தியன் எவ்வளவு சொல்லிக்கிறாங்கன்றதான கொஸ்டின் இருக்குல்ல. இந்தியன்ன்றது வந்து நம்ம இந்தியன் ஆரிஜின்றது நம்மளோட பேரை வச்சோ, நம்மளோட தாத்தா பாட்டி யாருன்றது வச்சோ இல்லையா? நம்மளோட இந்தியன் ஆரிஜின்ன்றது the values you bring, right? How much you think you're an Indian, right? Or an Indian origin. First, you're an American, of course, right? So then how much of you think you have some Indian origin, right? அதெல்லாம் இருக்கு. பட் எல்லாருமே வெளியில சொல்றது வேற. But in my view, everybody will do what is good for them, right? I think Trump may be a better president than Mrs. Harris. Vice President Harris is what I think. That's my view. இதுல வந்து பேட்ரியாட்டிசம்க்கு ஒரு 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 இப்போ நம்ம வந்து ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்றதுனால நம்ம அன்பேட்ரியாட்டிக்கோ நம்ம இந்தியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரைட்? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த வேல்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இவங்க கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ், எங்க மோர் லிபரல் வேல்யூஸ், ரைட்? போத் ஆர் குட், ரைட்? ஸோ பட் I'm more inclined to this because this is more business friendly, less of red tapeism, economic better, right? Equal opportunity, right? இது வந்து டெமோக்ராட்ஸ் வந்து they are good, but என்ன சொல்றது, we need somebody who can be in charge, right? So has that experience, right? And Mrs. Harris doesn't have presidential experience. Trump at least has 4 years of experience. அவர் பண்ண நிறைய விஷயங்கள் கரெக்ட், பட் பண்ண விதம் வேணா தப்பா இருக்கலாம், ரைட்? So this time around, I think there should be people who can correct that and say, you're doing the right thing, but you may be doing the wrong way, right? Do it the right way, right? Yeah.
சார் நீங்க இருக்கக்கூடிய மாகாணம் எந்த மாகாணம்? அந்த மாகாணத்துல தேர்தலோட கள நிலவரம் என்னன்றத கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்க நல்லா நாங்க இருக்கிறது வந்து Illinois state, right? And we are in the suburbs of Chicago, right? This is true for any city in a big state. Most of the cities are more Democrats in nature, right? They're all Democratic leaning, right? Um, Likewise, Illinois has always been a traditionally a blue state, union supporters and things like that, right? So it is always a blue state, and this time around, it's not going to be any different. இறுதியான கேள்வி. இன்னும் எவ்வளவு மணி நேரம் இந்த தேர்தல் ஓட முடிவு எதிர்பார்க்கலாம்? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாரி இருக்கும்? எவ்வளோ மணி நேரத்துல 47வது அதிபர் யார் என்பது தெரிய வரும்? அந்த நடைமுறை என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஷூருங்க. எலெக்ஷன் வந்து யுஎஸ்லயே பார்த்தீங்கன்னா நெறைய டைம் ஜோன்ஸ் இருக்கு. இப்போ நியூயார்க்ல பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் வந்து 9:40, சிகாகோல 8:40, அப்புறம் கலிஃபோர்னியாலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில 6:40. ஸோ எலெக்ஷன் வந்து இப்போ சிகாகோல பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் போலிங் பூத் வந்து 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க 7 மணிக்குள்ள லைன்ல வந்து நின்னுட்டீங்கன்னா, நீங்க வோட் பண்ண முடியிற வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நேத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏர்லி வோட்டிங்லயே 9:15 வரைக்கும் நம்ம லோக்கல் பூத்ல பீப்பிள் வர் வோட்டிங். ரைட். இன்னைக்கு காலையில நான் பூத்துக்கு போயிட்டு தான் வந்தேன். ஸோ காலையில 5:00 எவ்ரிபடி வாஸ் இன் த பூத் டூயிங் அ செட்டப். 6 மணிக்கு பூத் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடியறதுக்கே 9:30, 10 ஆயிடும். ஸ்லோலி ஈஸ்ட் கோஸ்ட் வந்து நம்மளோட 1 ஹவர் முன்னாடி இருந்தாலும் அவங்க கவுண்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. மெயில் பேலட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி லேட் இந்த நைட்டுங்க. அதுதான். ஆனா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் டைரக்ஷன் தெரிஞ்சிரும். நைட் ஒரு 11:30, 12 எங்க டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு காலையில ஒரு இந்தியால வந்து ஒரு 11, 11:30க்கு உங்களுக்கு ஓரளவு we know the direction. And again, I would say the key states are those 7 states. And out of the 7, I am looking forward to Pennsylvania state. பென்சில்வேனியாவை யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க தான் பிரசிடென்டா இருப்பாங்கன்றது என்னோட வியூ, ரைட்? ஏன்னா பிகாஸ் இவங்க எல்லாம் வின் பண்ணா கூட நெய்தர் ட்ரம்ப், பிரசிடென்ட் ட்ரம்ப் or வைஸ் பிரசிடென்ட் ஹாரிஸ் can become the president and get that 270 without winning Pennsylvania-ன்றது that's what I think. நிச்சயமா. நெறைய தகவல்கள எங்களுக்காக அமெரிக்காவில் என்ன மாரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றத எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களிடம் இந்த மாரியான தகவலை பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி சார். Thank you, Bharati.